சென்னை பெரியார் நகர் சிவ இளங்கோ சாலை. இந்த சாலையில்தான் நான் நடந்து கொண்டே இருக்கிறேன் வாக்கிங்காக. இதோ பாட்டா கம்பெனி அருகாமையில் இருக்கிறது. என்னுடைய பழைய நினைவுகளை நான் திரும்பி பார்க்கிறேன். பொன் விலங்கு. விலங்கு என்றாலே அது கையில் மாட்டுவது, கழுத்தில் மாட்டுவது, காலில் மாட்டுவது. அடிமைப்பெண் படத்தில் காலில் தான் விலங்கு இருக்கும். இது பொன் விலங்கு, பொன்னால் செய்யப்பட்ட விலங்கு. பொதுவாக பெண்கள் தாலி அணிந்து கொள்வார்கள். தமிழ் பெண்கள் அவர்கள்தான் அந்த பொன் விலங்கை போட்டுக்கொள்வார்கள். முதலில் மஞ்சள் கயிறில்தான் அணிந்து கொள்வார்கள். பிறகு வசதிக்கேற்ப அவர்கள் பொன்னால் செய்யப்பட்ட அந்த தங்கச் சங்கிலியை அணிந்து கொள்வார்கள். அப்படித்தான் இந்த பொன் விலங்கு. இது எதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது என்றால், என்னுடைய திருமணம் 1977 மயிலாடுதுறை அண்ணா கல்யாண மண்டபத்தில்தான். அது சித்தர்காடு, அங்கேதான் நடந்தது. எங்களுடைய திருமணம் ஒரு காதல் கல்யாணம். நாங்கள் ஒரே பள்ளியில் படித்தோம். காதல் மலர்ந்தது. ஆனால் முதலில் வீட்டில் உள்ளவர்கள் சம்மதிக்கவில்லை. சிறிது காலம் கடந்தது. பிறகு சம்மதம் தெரிவித்தார்கள். திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்குத்தான் என்னுடன் வேலை பார்த்த ஆர் கண்ணன், நல்ல எழுத்தாளர், நல்ல புத்திசாலி, அவர்தான் நான் பார்த்தசாரதி எழுதிய அந்த பொன் விலங்கு என்ற ஒரு புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்தார். அது முழுவதும் நான் படித்துள்ளேன். ஆனால் அதை பற்றி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது நான் பார்த்தசாரதி எழுதியது தான். அதன் முன்னோட்டம் இதுதான். அது கதைக்குள் நான் போக விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த ஒரு திருமண பந்தம் என்கிறோமே, அது பொன் விலங்கு தான். மற்ற திருமணங்களை பார்க்கும் பொழுது ஒரு காதல் கல்யாணம் பொன் விலங்கு தான், ஒரு பந்தம் தான், ஒரு ஈர்ப்பு தான். அந்த வகையில்தான் நாங்கள் இணைந்தோம். சண்டை சச்சரவுகள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியது தான். அதெல்லாம் கடந்துதான் எங்களுடைய வாழ்க்கை நன்றாகவே நடந்தது. ஆனால் ஒரு 2 மணி நேரத்தில் என் மனைவியை இழந்தேன். காரணம் மூச்சு திணறல். என்ன செய்வது? எல்லோர் வீட்டிலுமே சாவு இருக்கும். ஒரு முறை புத்தரிடம் சென்று ஒருவன் இறந்த உயிரை நீங்கள் மீட்டு தர வேண்டும் என்று கேட்டான். அவரோ, கௌதம புத்தரோ என்ன சொன்னார் என்றால், நான் சொல்வதை மட்டும் நீ செய், உனக்கு நிச்சயமாக நான் உயிரை திருப்பித் தருவேன் என்று. அவருடைய மகன் அல்ல வேறு யாரோ ஒரே ஒரு உபாயம் சொன்னார். நீ எங்கெங்கெல்லாம் போகிறாயோ, எந்த வீட்டில் ஏதாவது ஒரு அரிசியை வாங்கி கொண்டு வந்து என் கையில் கொடு என்றார். ஆனால் எல்லா வீட்டிலும் நீ கேட்க வேண்டும்.
அவரும் வீடு வீடாக சென்று கடைசியாக வெறுங்கையில் தான் வந்தான். அப்பொழுதுதான் புத்தர் சொன்னார், மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது தான். அந்த மரணத்தை வெல்வது என்பது எல்லா வீட்டிலுமே நடக்கும். இது உனக்கு எனக்கும் அல்ல. ஆதலினால் அந்த இறந்தவனை மீண்டும் உயிர்ப்பித்து தருவது என்பது இயலாத காரியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணம் பொதுவானது. எப்படி ஜனனம் வருகிறதோ அதுபோல மரணமும் நிச்சயமாக எல்லோருக்கும் உண்டு. மரணம் எல்லோருக்கும் பொதுவானது தான். ஆதலினால் இந்த கதையின் மூலம் நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பொன் விலங்கு தான். எப்படி ஒரு இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பித்து தர முடியாதோ அதுபோல போனது போனது தான், பழையது பழையது தான். மீண்டும் உயிர்ப்பித்து வருவதற்கு யாருமே உலகத்தில் இல்லை. மருத்துவம் நமக்கு உதவி தரும். சிறிது காலம்தான், கடைசி வரை மரணத்தை வெல்வதற்கு வழியே கிடையாது. அதனால்தான் இந்த பொன் விலங்கு என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு நான் இந்த பதிவை நான் செய்கிறேன். எனவே பொன் விலங்கு எல்லோரிடமும் உண்டு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.